மயிலாப்பூர்ல வீதிகள்ல விஜயம் பண்ணி நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது, ஒவ்வொரு வீட்டு வாசல்லயும் அந்த குடும்பத்தினர் வெளியில வந்து நின்னு பூரண கும்ப மரியாதை பண்ணிட்டு இருந்தாங்க. வரிசையா வந்துகிட்டு இருந்தவர் ஒரு வீட்டு வாசல்ல நின்னு அந்த குடும்பத்தின் தலைவரை பார்த்து சொன்னார், உள்ள பாத்திரம் விளக்கிக்கிட்டு இருக்க அந்த சின்ன பொண்ணு உன் பொண்ணை கூப்பிட்டு வா அப்படின்னு சொன்னார். அவரும் அதே மாதிரி உள்ள பாத்திரம் விளக்கிக்கிட்டு இருந்த தன்னுடைய பெண் குழந்தைய வெளியில கூப்பிட்டு வரவும், அவங்க எல்லாரும் முன்னாடியும் மகா பெரியவர் சொன்னாரு, இந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல, தெய்வ குழந்தை, இத பின்னால பாப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய ஆசீர்வதிச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சார். மரகதவல்லி என்ற பெயருடைய அந்த குழந்தை தான் பின்னாளில் மிக பெரும் சித்தராக மலர்ந்து உலகெங்கும் முருக பக்தியை பரப்பிய ஆண்டவன் பிச்சை அம்மாள் அவர்கள். இவங்களோட 8வது வயதுல கனவில் வந்த முருகப்பெருமான் தன்னை பற்றி பாடல் பாடும்படி சொல்லிட்டு அவருடைய வேளால மரகதவல்லி அம்மாள் நாவல எழுதுறாங்க. முறையா பள்ளிக்கு போய் கல்வி கற்காத மரகதவல்லி அம்மாள் அவர்கள் தனது 8ஆம் வயதிலேயே பொங்கும் தமிழ்ல இலக்கண சுத்தமா செந்தமிழ்ல பாடல்கள் பாட ஆரம்பிக்கிறாங்க. வீட்டினர் எல்லாம் அதிர்ந்து போயிட்டாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி உன்னால இது சாத்தியமாச்சுன்னு கேட்டப்போ, முருகன் என் கனவுல வந்து பாடல்கள் பாடும் புலமையை எனக்கு கொடுத்ததா சொல்லி என் நாக்குல வந்து அவர் வேளால எழுதினாரு அப்படின்னு அந்த சிறுமி வந்து சொல்றதை கேட்டு அந்த தந்தை ஆச்சரியத்தின் உச்சிக்கே போயிட்டாரு. தொடர்ந்து மரகதவல்லி அம்மாள் அவர்கள் அந்த சின்னஞ்சிறு பிள்ளை பிராயத்துல நூத்துக்கணக்கான பாடல்கள் பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போல்லாம் குழந்தை திருமணம் அதிகமா இருந்த அந்த நேரத்துல 9வது வயதுல அவங்களுக்கு திருமணம் ஆகுது. திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் தொடர்ந்து முருகன் மேலேயே பைத்தியமாவே இருக்காங்க. பள்ளி படிப்பை முடிக்காத அவங்க தெலுங்கு, தமிழ், சமஸ்கிருதத்துல பெரும் கவிஞர்களுக்கு மட்டுமே சாத்தியமாகக்கூடிய பெரும் புலமையில் பல பாடல்களை எழுதுறாங்க. எந்நேரமும் இவங்க முருகனை பத்திய நினைப்பிலேயும் முருகனை பத்திய பாடல்களையும் இவங்க பாடிக்கிட்டும் எழுதிக்கிட்டும் இருந்ததை பார்த்து இவங்களோட மாமியார் அதிர்ந்து போய், இனிமே நீ முருகனை பத்தி பாடவோ எழுதவோ கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டி பணிய வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதுவரை அவங்க எழுதியிருந்த அத்தனை பாடல்களையும் திரட்டி ஒரு பெரிய ட்ரங்க் பெட்டிக்குள்ள போட்டு பூட்டிடுறாங்க. மேலும் அந்த அம்மா தான் உயிரோட இருக்கிற வரைக்கும் முருகன் மீது பாடக்கூடாதுன்னு கணவன் மீதும் குழந்தைகள் மீதும் சத்தியம் பண்ணும்படி கேட்டுக்கிறாங்க. மரகதவல்லி அம்மாவும் வேற வழியே இல்லாம சத்தியம் பண்ணி கொடுக்கறாங்க. அந்த நிகழ்வுக்கு பிறகு 24 ஆண்டுகள் மரகதவல்லி அம்மாள் எந்த முருகன் பாடலையும் பாடாமல் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க. அவருடைய மாமியாரின் மறைவுக்கு பிறகு தெய்வாதீனமாக ஒரு உறவுக்கார பெண் மரகதவல்லி அம்மாளை வந்து சந்திக்கிறாங்க. தான் வேலை பார்க்கும் பத்திரிகைக்காக சில பக்தி பாடல்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், மரகதவல்லி அம்மாவுக்கு 24 ஆண்டுகளுக்கு முன்னால் தன்னோட மாமியார் வந்து ஒரு ட்ரங்க் பெட்டியில போட்டு வச்ச தன்னுடைய முருகன் பாடல்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அந்த ட்ரங்க் பெட்டியை உடைச்சு திறந்து பாக்குறாங்க. அங்க பார்த்தவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். உள்ள இருந்த ரூபாய் நோட்டுகள், மற்ற காகிதங்கள் எல்லாமே வந்து செல்லரிச்சு போய் கரையானால் அரிக்கப்பட்டு கிடக்க, மரகதவல்லி அம்மாளுடைய முருகன் மீது பாடிய பாடல்கள் அடங்கிய நோட்டு புத்தகங்கள் மட்டும் எந்தவித சிறு சேதாரம் கூட இல்லாமல் அங்கு இருந்தது. அந்த பாடல்கள் எல்லாம் வெளியாகி பாராட்டப்பட்டது. அன்றைக்கு கனவுல வந்த முருகன், அதான் எல்லா பாட்டையுமே எடுத்து கொடுத்துட்டியே, இனிமே பாடவே மாட்டியா, பாடு அப்படின்னு சொல்லி முருகன் சொல்லவும் மறுபடியும் அவங்க பாட ஆரம்பிக்கிறாங்க 24 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்படி அவங்க முதலா பாடிய பாடல் தான் தமிழர்களாகிய நாம எல்லாம் கேட்டு கேட்டு ரசித்த உள்ளம் உருகுதையா என்ற இந்த முருக பக்தி பாடல். டிஎம்எஸ் அவர்கள் ஒரு முறை பழனிக்கு வந்திருந்த போது தான் தங்கியிருந்த லாட்ஜ்ல இந்த பாடலை கண்டெடுத்து யார் எழுதியது என்று தெரியாமலேயே இந்த பாடலை இசையமைத்து பட்டி தொட்டி எங்கும் பிரபலப்படுத்தினார். தான் போகும் இடங்களில் எல்லாம் அவர் இந்த பாடலை பாடி காட்டி இதை எழுதியவர் யார் என்று தெரியவில்லை என்றே சொல்லி வந்தார். அப்படி சொன்னாலாவது யாராவது இந்த பாடலை எழுதியது நான் தான் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு அவரோட நம்பிக்கை. ஒரு முறை சென்னைக்கு காளிகாம்பாள் கோவிலுக்கு அவர் வந்திருந்த போது கோவிலின் சுற்றுப்பிரகார சுவரில் சலவை கல்லில் அந்த பாடலை எழுதி கீழே ஆண்டவன் பிச்சைன்னு போட்டிருந்தாங்க. சிலிர்த்து போச்சு டிஎம்எஸ்க்கு. உடனே விசாரிக்கவும் இங்க மரகதவல்லி அம்மாள் என்ற முருக பக்தை தன்னை ஆண்டவன் பிச்சை என்ற பேரோடு பல பக்தி பாடல்களை எழுதி வருவதாகவும் பாடி வருவதாகவும் சொல்கிறார்கள். அதற்கு பிறகுதான் டிஎம்எஸ்க்கு தெரிய வந்துச்சு இந்த பாடலை பாடியது ஒரு பெண் கவிஞர் அப்படின்னு. ஒரு முறை ஆண்டவன் பிச்சை அம்மாள் திருவண்ணாமலைக்கு சென்று அண்ணாமலையாரையும் கம்பத்திலேனார் சன்னதியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் வணங்குறதுக்கு போனாங்க. அவங்க போய் சேர்றதுக்கே காலதாமதம் ஆனதுனால இரவு 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு. கோவில்ல நட சாத்திட்டாங்க. அப்போ ஆண்டவன் பிச்சை அம்மாள் கூட வந்தவங்க எல்லாம் கோவிலுக்கு வெளியவே உட்கார்ந்துற, ஆண்டவன் பிச்சை அம்மா மட்டும் நான் உள்ள போய் கதவு இடுக்கு வழியாவது நான் சாமி தரிசனம் பண்ணிட்டு
வந்துடுறேன் அப்படின்னு உள்ள நுழையிறாங்க. அங்க உள்ள போய் முதல்ல அண்ணாமலையார தரிசனம் பண்ணிட்டு உண்ணாமலை அம்மன் சந்நிதிக்கு வரும்போது அங்க ஒருத்தன் உட்கார்ந்து பாட்டு பாடிக்கிட்டு இருந்தான். அம்மாவை பார்த்தனும் வாங்க வாங்க உங்களுக்கு பூஜை பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் திறந்து பூஜை பண்ணி தீபாராதனை காட்டிட்டு அவங்க கூட்டு போய் கம்பத்திலேனார் சந்நிதி கதவை திறந்து முருகப்பெருமானையும் அலங்காரம் பண்ணி தீபாராதனை காட்டி பிரசாதமும் கொடுத்தான். கிளம்பும் போது இவங்க தட்சணை கொடுக்க பாக்குறாங்க. அப்ப அந்த பையன் நான் இங்கதான் இருப்பேன், இன்னொரு நாள் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டப்போ என் பேர் தண்டபாணி, நான் இங்கதான் இருக்கேன், நீங்க வரும்போது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிட்டான். வெளியில இருக்கிற அந்த பெரிய கதவெல்லாம் தாண்டி வர்றப்ப அங்க அர்ச்சகர் எல்லாம் இழுத்து எல்லா கதவையும் சாத்திக்கிட்டு இருக்கிறப்ப கேக்குறாரு, உள்ள போனீங்களே என்ன பண்ணீங்க, அதான் எல்லா கதவும் சாத்தியாச்சே அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ இவங்க சொல்லாங்க, இல்லையே ஒரு பையன் தண்டபாணின்னு ஒரு பையன் எல்லா கதவையும் திறந்து எனக்கு சாமி தரிசனம் பண்ணி வச்சான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் எந்த பையனும் கிடையாது, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் கதவை சாத்திட்டு வர்றேன் அப்படின்னு அந்த ஐயர் சொல்றாரு. இவங்களுக்கு ஒரே குழப்பம், இவரு அப்படி யாரு இல்லன்னு சொல்றாரு, நம்ம இப்பதானே சாமி தரிசனம் பண்ணோம், தட்சணை கூட வாங்க மாட்டேன்ட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில ரமணாசிரமத்துக்கு ரமண மகரிஷிய தரிசனம் பண்றாங்க. வரிசையா ஒவ்வொருத்தரோட தரிசனமா வந்துகிட்டு இருக்கு. ஆண்டவன் பிச்சை அம்மாள் ரமண மகரிஷி பக்கத்துல வரவும் தன்னுடைய அருள் பொங்கும் விழிகளால் ஆண்டவன் பிச்சை அம்மாளை பாக்குறாரு. அவரை பார்த்த மாத்திரத்துல மின்சாரம் தாக்கியது போல உணர்ந்த ஆண்டவன் பிச்சை அம்மாள் ரமண மகரிஷியோட பாதங்கள்ல விழுந்து வணங்குறாங்க. ரமணர் ஆண்டவன் பிச்சை அம்மாவை பார்த்து கேட்டாரு, என்ன தண்டபாணி தரிசனம் கிடைச்சதா அப்படின்னாராம். அப்படியே கதறிட்டாங்க அந்த அம்மா. அப்போ தண்டபாணியா வந்தது முருகன் தானா அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணுல தாரதாரியா கண்ணீர் கொட்டுச்சு. ஒரு முறை மகா பெரியவரை பாக்குறதுக்கு நமது இந்திய ராணுவத்தை வழிநடத்திட்டு போன சிங்கப்ப ராஜா அப்படிங்கிற ராணுவ தளபதி வந்தாரு. அப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் 1965ஆம் ஆண்டு கடும் யுத்தம் நடந்துகிட்டு இருந்துச்சு. சிங்கப்ப ராஜாங்கிற அந்த தளபதி மகா பெரியவரை பார்த்து அவரோட அருளாசியையும் ஆசீர்வாதத்தையும் வேண்டினாரு. அப்போ மகா பெரியவா அமைதியா அவர்கிட்ட சொன்னாரு, இங்க ஆண்டவன் பிச்சைங்கிற பெரிய தபஸ்வி இருக்காங்க, நீ அவங்கள போய் பாரு, அவங்க கிட்ட இருந்து உனக்கு வாழ்த்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் சிங்கப்ப ராஜா ஆண்டவன் பிச்சை அம்மாவை போய் பாக்குறாரு. ஏற்கனவே ஆண்டவன் பிச்சை அம்மாள் 1962ஆம் ஆண்டு இந்திய சீனா போரின் போது நமது இந்திய வீரர்கள் வெற்றி பெறணும், நம்ம தேசம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்ட நிவாரண சஷ்டி கவசத்தை பாடியிருந்தாங்க. இப்போ ராணுவ தளபதியே தன்னிட்ட இந்தியா வெற்றி பெறதுக்கு அவங்களோட ஆசீர்வாதத்தை கேட்கும் போது ஆண்டவன் பிச்சை அம்மாள் தியானத்துல அமர்ந்தாங்க. அப்போ அவங்க தியானத்துல ஒரு அருட்காட்சி கிடைத்தது. அந்த அருட்காட்சியில தேவர்களால் இழுக்கப்படும் ஒரு தங்க தேரில் அம்பாள் அமர்ந்திருக்க தனது படை பரிவாரங்களோடு இந்திய எல்லையை பாதுகாப்பது போன்ற ஒரு அருட்காட்சி ஆண்டவன் பிச்சை அம்பாளுடைய சிந்தையில் விரிகின்றது. உடனே காளி கவசத்தை எழுதுறாங்க. வார்த்தைகள் அருள் பிரவாகத்தோடு அருவி போல பொங்கி வழிய காளி கவசத்தை எழுதி தளபதி சிங்கப்ப ராஜாட்ட கொடுக்கறாங்க. அந்த பாடல் அப்போது சென்னை மாகாணம் முழுவதும் வெகு பிரசித்தமாக பாடப்பட்டது. பெண்ணடிமைத்தனமும் ஆணாதிக்கமும் மிகுந்த இந்த சமுதாயத்தில் ஒரு பெண்ணாக ஆன்மீக பாதையில் கடும் கற்கள் மீதும் எரிமலை குழம்பின் மீதும் நடந்து வைராகியமாக வாழ்ந்து பெரும் பக்தி இலக்கியங்களை படைத்த ஆண்டவன் பிச்சை அம்மாள் ரிஷிகேசில் முக்தி அடைந்தார். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம்.